ஹலோ ஸ்வீட் ஹார்ட்ஸ். இன்றைக்கி நம்ம டேவோட ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம செகண்ட் ஒய்ஃப்னு ஒரு ஒன் ஷாட் போட்டிருந்தோம். அதில் நிறைய பேர் செகண்ட் பார்ட் வேணும்னு கேட்டிருந்தீங்க. வயன் டேக்காக இவ்வளோ எஃபர்ட் போட்டோம், டே ஒன்றுமே பண்ணாமல் ஈஸியாக அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. அதெல்லாம் முடியாது, நீங்கள் டேக்கு கண்டிப்பாக வயனோட லவ் புரிய வைக்கணும் அப்படின்னு ஒரு செகண்ட் பார்ட் கேட்டிங்க. நானும் யோசித்து பார்த்தேன், எப்படி போடுறதுன்னு தெரியல. சரி, ஒரு ஃப்ளோவில் போகலாம். ஸோ அப்படியே ஒரு 5 years மூவ் ஆயிடுச்சு. நீங்கள் யூனாவை அப்படியே ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்துட்ருக்கீங்க. மம்மா டே எப்போ வருவான்? மம்மா சொன்னல டாடா நைட் வருவான்னு. அப்புறம் என்ன கேட்டுக்கிட்டே இருக்க? அதுவும் இல்லாமல் டாடாவா நீ என்ன டேன்னு கூப்பிட்டுட்டு இருக்க? டாடான்னு கூப்பிடு, இல்லைன்னா மம்மாக்கிட்ட அடி வாங்குவேன். சரி மம்மா, நான் டாடானே கூப்பிட்றேன். ஸோ அப்படியே நைட் நீங்கள் ஒர்க் பார்த்துட்ருக்கீங்க. வீட்டில் பார்த்தா கரண்ட் கட் ஆகிடுச்சு. ஐயோ, இது என்ன இந்த நேரங்காலம் தெரியாமல் கட் பண்ணிடுறானுங்க. யூனா எங்கே இருக்கா? யூனா வேர் ஆர் யூ அப்படின்னு போய் தேடுறீங்க. வீட்டில் ஆளக்கானோ. அகைன் ஐடென்சிக்கா? யூனா இப்போ விளையாடாத, கரண்ட் வந்ததும் நம்ம 2 பேரும் ப்ளே பண்ணலாம். இப்போது வெளியில் வந்துடு. எங்கே இருந்தாலும் போய் தேடிக்கிட்டே இருக்கீங்க, ஆளே காணும். பெட் கீழெல்லாம் தேடுறீங்க, சோஃபா கீழே எங்கேயுமே காணும். எங்கே போனா இவ? கீழே ஓடிட்டாலாம். டோரை செக் பண்ணுறீங்க, லாக்கில் தான் இருக்குது. இவளுக்கு எட்டவும் எட்டாது. எங்கே போயிருப்பா? எங்கே தான் எங்கேயாவது இருப்பா, நல்லா தேடணும். அகைன் போய் செக் பண்ணுறீங்க. டக்குன்னு சைட்லேருந்து குட்டி டார்ச் லைட் எடுத்துகிட்டு வந்து அப்படின்னு கத்துறா. நீங்கள் ஐயோ மம்மா பயந்துட்டேன். என் தெரியுமே நீ பயப்படுவேன்னு. மம்மாவை பயமுறுத்தினதெல்லாம் போதும். இதுக்கு இந்த விளையாட்டு? நான் தான் சொன்னல கரண்ட் வந்ததும் விளையாடலான்னு. சும்மா அப்படின்னு உங்கள் பின்னாடியே பார்த்து சிரிச்சிட்ருக்கா. எதுக்கு இப்போ என் பின்னாடி பார்த்து சிரிச்சிட்ருக்க? யாருக்கா? மம்மா பின்னாடி. யார் அப்படின்னு நீங்கள் பயந்துக்கிட்டே பார்க்குறீங்க. பின்னாடி ஸ்லோவாக திரும்பி பார்த்தா யாருமே இல்லை. யாருமே இல்லை. எதுக்கு மம்மாவை பயமுறுத்துற அப்படின்னு ஃப்ரண்ட்டில் திரும்புறீங்க. பார்த்தா ஃப்ரண்ட்டில் அகைன் ஒரு டார்ச் லைட் பிடிச்சிட்டு ஓ அப்படின்னு ஒரு சவுண்ட். நீங்கள் பயந்தே போயிட்டீங்க. டே நீ எப்போ வந்தா? சரி, நான் பயந்தே போயிட்டேன் தெரியுமா, ஏன் அப்படி பண்ணுற அப்படின்னு ஒரு அடி போடுறீங்க. ஏய் என்னடி பயந்துட்டியா? பின்ன இல்லாமல் பொண்ணு என்னை பயமுறுத்தினது போதாதுன்னு நீயும் கூட சேர்ந்துட்டியா? ஆமாம், நீ எப்போ வந்த? டோர் லாக்கில் தானே இருந்துச்சு. உனக்கு டோர் கூட லாக் பண்ண தெரியாதுல்ல, அந்த லட்சணத்தில் நீ லாக் பண்ணி வச்சுருக்க. ஐயோ, நான் லாக் பண்ணலையா? அப்போது ஓப்பனில் தான் இருந்தது, அதனால தான் நான் உள்ளே வந்தேன். இந்த மாதிரி கேர்லெஸ்ஸாக இருக்காத ஒயன். சாரிடா, நான் ஏதோ தெரியாமல் அப்படின்ட்டே உங்களை முறைச்சி பார்த்துட்டு இருக்காரு. நீங்கள் ஒரு மாதிரி நிற்கிறீங்க. இதுக்கப்புறம் இப்படி இருக்காத, ஏன்னா யூனா எங்கேயாவது வெளியில் ஓடிட்டானா அப்புறம் உனக்கு தான் கஷ்டமாக போயிடும். சரி சாரி, நான் ஏதோ கவனிக்காமல் விட்டுட்டேன் அப்படின்னு நீங்கள் ஃபேஸை சோகமாக வச்சுட்டு பேசுகிறீங்க. டக்குன்ட்டு உங்களை ஹக் பண்ணிவிட்டு பயந்துட்டியா நான் திட்டேன்னு? நான் அவனை திட்ட போகிறேன். அதுவும் இன்றைக்கி தான் வந்திருக்கேன், 1 வாரம் கழித்து வந்தோடனே திட்டுவேண்ணா. டே இப்போ யூனா இருக்கா, நீ இப்படிலாம் பண்ணாத. உன்னை பார்த்தா அவள் எல்லாத்தையும் கற்றுக்குறா. அதான் கரண்ட் போயிருக்கே, அவள் பார்த்தா என்ன ஆக போகுது, பார்க்கலன்னா என்ன ஆக போகுது அப்படின்னு உங்களை அப்படியே லிஃப்ட் பண்ணிவிட்டு டே விடுடா முதல்ல என்ன. ஐ மாமா சூப்பர், டாடா தூக்கிட்டா. நானும் அப்படின்னு அவள் கத்துறா. இங்கே நீங்கள் டேயை விட இந்த மாதிரி பண்ணாத. உடனே அவளை தூக்கிட்டு போயிட்டு அப்படியே பெட்டில் படுக்க வச்சு டே வேண்டாம். இவன் அப்படியே ஓடி வந்து அவளுமே பெட்டில் உட்காந்துக்கிட்டு டாடா நானும் டே பாருடா. இதே அப்படி அவளை ஸ்டொமக்கில் சிக்கி பண்ணிகிட்ருக்காரு. எதுவும் பேசாத, சும்மாரு. நான் என்ன பண்ணுறேனோ அதை மட்டும் பாரு. என்ன பண்ண போகிற? சிகு என்ன சிகு சி வாய மூடு. ஜிகு சி போடா அப்படின்னு உங்களுக்கு கிச்சி பண்ணிகிட்ருக்காரு. உங்களுக்கு ஒரே சிரிப்பு. படுத்துக்கிட்டு அப்படி சிரிக்கிறீங்க, உங்களால் கண்ட்ரோலே பண்ண முடியல. இங்கே இவ உங்கள் மேலே ஏறி குதிக்கிறா. டே போதுடே, என்னால் முடியல, எனக்கு சிரிப்பு வருது அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே தள்ளி விடுறீங்க. ஸோ டேவும் அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு உங்கள் பக்கத்தில் அப்படியே படுத்துக்கிறாரு. தென் அப்படியே யூனாவையுமே டே மேலே அப்படியே படுக்க வச்சுக்கிட்டு நீங்கள் அப்படியே டேவை ஹக் பண்ணிக்கிட்டே அவரே பார்த்துட்ருக்கீங்க கொஞ்ச நேரம்.
ஓய் பொண்டாட்டி, என்னடி அப்படி பார்க்குற? என்ன நீ பார்த்தது இல்லையா? ஆமாம், பார்த்து என்ன ஒரு 1 வீக் ஆயிடுச்சுல்ல. அதான் எனக்குமே உன்னை பார்த்து 1 வீக் ஆயிடுச்சு. நீ என்ன பார்த்து 1 வீக் ஆயிடுச்சுன்னு எனக்கு நல்லாவே புரியுது. நீ என்ன சொல்ல வரணும்னு புரியுது. புரிஞ்சா சரி. உன்னை இவனை வந்துட்டு எனக்குமே 1 வீக் ஆயிடுச்சு பார்த்து. என்ன பார்த்து 1 வீக் ஆச்சு உனக்கு? சொல்லு. இதுக்கு தான் இந்த மாதிரிலாம் அவன் முன்னாடி பேச வேணான்னு சொல்கிறது. ஏய், அவள் ஏதோ சும்மா விளாட்டு சொல்லியிருப்பான் நம்ம 2 பேர் சொல்கிறோன்னு. நீ தப்பாக புரிஞ்சுக்காத. அவள் குழந்த அப்படி தான் பேசுவாள். என்னவாப்போ சரி, ஒரு கிஸ் கூட. இப்போ இல்லை, இவனா தூங்கட்டும். அப்புறம் குழந்தை தூங்குற வரைக்கும் நான் வெயிட் பண்ண முடியாது அப்படின்னு இவனாவை அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு இவங்க சைடில் திரும்பி உங்கள் லிப்லேயே இது பாரு, இதுதான் வேண்டாம்னு நான் சொல்கிறது. அவளுக்கு ஒன்றும் தெரியாது. இது பாரு, இச்சின்னு சவுண்டு வருது. சரி, சவுண்டு இல்லாமல் இது எப்படி அப்படின்னு சாஃப்டாக உங்கள் லிப்பை அப்படியே பைட் பண்ணுறாரு. அப்படியே நீங்களுமே சைலண்ட்டாக பேக் கேஸ் பண்ணுறீங்க. தென் அதோடு அந்த நைட்டை அப்படியே தூங்கிடுறீங்களா? தென் அப்படியே நெக்ஸ்ட் டே போல் மார்னிங் எஞ்சி வரும்போது நீங்கள் உட்காந்து டிவி பார்த்துட்ருக்கீங்க கூலாக. என் புள்ள எங்கடி காணோம்? நீ ஆடி செஞ்சு 11 மணிக்கு ஏஞ்சி வருவ. புள்ள இன்னும் வீட்லேயே சுற்றிட்டு இருக்கோம். எப்போயோ ஸ்கூலுக்கு போயிடுச்சா? எங்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்ல. டடா டடான்னு கூப்பிட்டுட்டே இருந்தது. அசிங்கமாக டேய் எந்திரிடான்னு கூட சொல்லிச்சு. ஆனால் நீ தான் ஏஞ்சிக்கல. அவள் கிளம்பிட்டா உன் மேலே கோவமா. ஓ மை காட், அவ்வளோ நேரமாக தூங்குனேன், ஏஞ்சி கூட இல்லையா நான்? அவள் கிளம்பிட்டா. கண்டிப்பாக கோச்சிக்கிட்டாப்பா. நீ எப்படி சமாதானம் படுத்துவியோ அது உன்னோட விஷ். என்ன இதில் இழுக்காதீங்க, ஓகே? அப்படி நீங்கள் கூலாக உட்காந்துருக்கும்போது என்ன திமுறா பேசின்னு இருக்க நீ? புருஷன்னு பார்க்காம என்னடி? நான் திமுறா பேசினேன்? ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டல்ல, வா சாப்பிட்லாம் வா. வேண்டாம். ஏன்? நான் தான் ஒன்று சாப்பிட போகிறோம். நீ சிப்போ. உண்மையாக தான் சொல்கிறேன். ஜிகு பண்ணலாமா? இது இப்போ எங்கேருந்து இதெல்லாம் கற்றுக்கிட்டு வரேன் நீ? அப்படி நீங்கள் ஏஞ்சி போகிறீங்க. டக்குன்னு 1 ஹேண்டால் உங்கள் ஹிப்பை அப்படியே கிராப் பண்ணுறாரு. என்ன எங்கே ஏஞ்சி போகிற? பேசின்னு தானே இருக்கேன் நான். நீ லூஸ் மாதிரி பேசுவேன், நான் அதை உட்காந்து கேட்டுட்ருக்கணும். என்ன ஓராக பேசிகிட்ருக்க? காலையிலேருந்தா? இது ஆஃப்டர்நூன். நீ ஏஞ்சிட்டு வந்ததே மத்தியானம். இதில் என்ன காலையிலேருந்து சொல்லிகிட்டே இருக்க திரும்ப அப்படின்னு உங்களை லிஃப்ட் பண்ணி டைனிங் மேலே உட்கார வைக்கிறாரு. என்ன இப்படி கிட்டேக்கு வந்து நின்னா நான் மாறிடுவேன்னா? நான் உன் கிட்டேக்கு வந்தால் உனக்கு எப்படி ஃபீல் ஆகும்னு எனக்கு தெரியும். தெரிஞ்சுக்கிட்டே பண்ணுறல்ல? ஆமாம், அப்படி தான் செட்யூஸ் பண்ணுவேன் உன்னை. போ அப்படின்னு டீயோட ஷர்ட்டை ஹோல்ட் பண்ணி பேக்வேர்ட்ஸாக தள்ளி விட்டுறீங்க. சரி போகிறேன் அப்படின்னு போகும்போது நீங்களே ஃப்ரெண்டில் இழுத்து வேண்டாம் அப்படின்னு டீயோட லிப்லேயே கிஸ் பண்ணிவிட்டு போகாது இங்கே இரு. அப்போது அப்படின்னு நீங்களும் சொல்லி தலையாட்டுறீங்க. அப்போ டே உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக பேக் கிஸ் கொடுக்குறாரு. அப்படி பண்ணிவிட்டு உங்களோட ஒரு டாப் 1 ஸ்லீவ் கீழே ரிமூவ் பண்ணிவிட்டு உங்கள் ஷோல்டர் ஃபுல்லாக அப்படியே லிக் பண்ணுறாரு. டே ஐயோ நீ ஆண்டி இப்படி இருக்க? என்ன இது என்ன ஃபர்ஸ்ட் டைம் உனக்கு? இல்லை, உன்னை எத்தனை வாட்டி இந்த மாதிரி டேஸ்ட் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் டைம் மாதிரியே இருக்குடி அப்படின்னு உங்களை அப்படியே லிஃப்ட் பண்ணிவிட்டு பெட்டில் படுக்க வச்சு உங்கள் ட்ரெஸ் ஃபுல்லாக அப்படியே ரிமூவ் பண்ணி தூக்கி போடுறாரு. எதுக்கு உனக்கு எவ்வளோ அர்ஜென்ட்? உன்னால் எதுவுமே பொறுமையாக பண்ண முடியாதா? முடியாது, எதுவுமே பொறுமையாக பண்ண முடியாது. நீ சும்மா இரு அப்படின்னு உங்கள் பாடி ஃபுல்லாக நல்லா கிஸ் பண்ணி விட்டு அப்படியே உங்களுக்கு மூவ் பண்ணிகிட்டு இருக்கும்போது நீங்கள் டக்குன்னு ஒரு நிமிஷம். என்ன இன்றைக்கி நீ என்னை வெளில கூட்டிகிட்டு போ, கண்டிப்பாக கூட்டிகிட்டு போகணும். பார்த்தா இந்த மாதிரி நடுவில் நிப்பாட்டிட்டு தான் நீ இந்த மாதிரி கேட்பியா? இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் உனக்கு கேட்கணும்னு தோணுமா? இல்லை, ஆனால் நீ எனக்கு கண்டிப்பாக இன்றைக்கி வெளில கூட்டிகிட்டு போகணும். என்ன யூனாவே ஓகே? சரிடி கூட்டிகிட்டு போகிறேன். ஸோ கொஷின் போலட்டையே தள்ளி விட்டுட்டு நீ பண்ணதெல்லாம் போதும் இப்போ நான் அப்படின்னு அவர் மேலே நீங்கள் ஏறி உட்காந்துக்கிட்டு டேவோட லிப்பை பிடிச்சி என் சல்லு புருஷா ஒன்று ஒரு வாரம் பார்க்கலன்னா கூட எனக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்கும். நீ ரொம்ப போராக பண்ணுவேன், நானே பண்ணிக்கிறேன், நீ ஒன்றும் பண்ணாமல் நீ எப்படி படுத்துக்கிட்டே இரு. அதெல்லாம் முடியாது.
முடியாது. நான் தான் பண்ணுவேன். இல்லை நான் தான் அப்படின்னு 2 பேரும் மாறி மாறி மேலே மேலே படுத்துக்கிறீங்க. டக்குன்னு உங்களுக்காக நீங்க பண்ணி விட்டுட்டு நான் தான் சொன்னல நான் தான் பண்ணுவேன்னு. சும்மா இருடா. முடியாது, நான் பண்ணுவேன், நான் இப்படி தான் பண்ணுவேன். என்னடி பண்ணுவேன் அப்படின்னு 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு ஒரு மாதிரி போகுது. ஸோ அப்படியே டைமும் ஸ்கிப் ஆகுது. ஒரு கால் வருது உங்களுக்கு. இருடா, கால் வருது, பேசுகிறேன், யாருன்னு தெரியல. அதெல்லாம் முடியாது, இன்னும் கொஞ்ச நேரம். சும்மா இருடா. இருடி. ஒரு நிமிஷம் இரு, யாருன்னு பார்க்கலாம் அப்படின்னு ஃபோன் எடுத்து. ஹலோ, யார்? யூனாவோட பேரண்ட் தானே? எஸ், நான் அம்மா தான் பேசுகிறேன். நீங்கள்? நான் மிஸ் பேசுகிறேன். நீங்கள் இன்னும் அவளை கூட்டிகிட்டு போகிறதுக்கு வரவே இல்லை. என்ன டைம் அப்படின்னு டைம் பார்க்குறீங்க? பார்த்தா 3:30 ஆகிடுச்சு. ஐயோ சாரி மேம், கொஞ்சம் ஒர்க்கில் இருந்தேன் தான். இங்கிட்டே ஐயன் ஒரு 5 மினிட்ஸில் இல்லை 10 மினிட்ஸில் வந்துடுறேன். நீங்கள் கொஞ்ச நேரம் அவளே பார்த்துக்கோங்க. ஓகே மேம், சீக்கிரமா அப்படின்னு அவங்க ஃபோனை கட் பண்ணது. நீங்கள் பட்டு பட்டுன்னு அடிக்கிறீங்க. ஃபோனை கட் பண்ணது நீங்கள் உன்னால தான். நான் ரெடி பண்ணேன். எதுக்கடி அடிக்கிறப்போ இது மட்டும் எதுவும் பண்ணல. டைம் என்னன்னு பார்த்தியா? எவ்வளோ நேரம் யாராச்சும் இந்த மாதிரி பண்ணுவாங்களா? என்ன டைமு? 3 ஆயிடுச்சு, அவ்வளோதானே. இதுவே கம்மி தான். 3 ஆயிடுச்சா? 3:30க்கு மேலே ஆயிடுச்சு. 3:30 ஆயிடுச்சா? சரி, என்ன போதில்ல, எனக்கு இது கம்மி தான். ஐயோ கடவுளே. புள்ள உனக்கு வேண்டாமா? அவள் ஸ்கூலில் இருக்கா, டைம் ஆயிடுச்சு. மிஸ்ஸு கால் பண்ணி ஏன் என்ன வரலன்னு கேட்குறாங்க. ஐயோ ஆமாம்ல, பாப்பா வரணும்ல, மறந்துட்டேன். நீ எல்லாம் மறப்ப, உன் கூட சேர்ந்து நானும் மறந்துட்டேன். என்ஜாய் பண்ணல, அப்புறம் என்ன என் மேலே பள்ளியை போடுற? நீ சும்மா உன்னால தான். இப்போ அவள் கோச்சிட்ருப்பா, என் அம்மா இன்னும் வரலன்னு. உன்னால தான். சரி, நான் தான் தப்பு, நானே ஒத்துக்கிறேன். நானே போகிறேன், நீ வீட்டிலே இரு. சீக்கிரமாக போ, லேட் பண்ணாத, அப்புறம் அவள் கோச்சிப்பா, கண்டிப்பாக கோச்சிப்பா. சரி அம்மா போகிறேன், சும்மா நோயின்னு பேசாத, இப்போ அப்படின்னு ஒரு ஆடி போட்டு அனுப்புகிறீங்க. டைமே அப்படியே ரெடி ஆகிட்டு அவளை கூட்டிகிட்டு வராரு. இவள் அப்படியே மூஞ்சி சோகமாக வச்சுக்கிட்டு வரா. இவனா பாப்பா வந்தாச்சு, அம்மா இன்னைக்கு அவளுக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ் தர போகிறேன். எனக்கு ஒன்றும் வேணாம். என்னாச்சு? ஏன் இன்னைக்கு சீக்கிரமாக கூட்டிகிட்டு போகல? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டாங்க, நான் மட்டும் தானே இருந்தேன். எனக்கு தெரியும் நீங்கள் 2 பேரும் என்னை விட்டு ஜாலியாக இருந்தீங்கன்னு. அப்போட்டே அப்படியே உங்கள் பேக்கில் அப்படியே டச் பண்ணிக்கிட்டே எப்படி கண்டுபிடிக்கிற பாரு என் குழந்த. கையோடு நீ சும்மாவே இருக்க மாட்டியா? சும்மா இரு. ஒன்றும்மா அப்படியெல்லாம் கிடையாது. மம்மா எதுவுமே பண்ணல, மம்மா ஜாலியாகலாம் இல்லை. உன்னை விட்டு எப்படி டாடாவும் மம்மா ஜாலியாக இருப்போம். எனக்கு எல்லாம் தெரியும், நீ ஏமாத்துற. நீங்கள் என்னமோ பண்ணியிருக்கீங்க, ஜாலியாக வெளில போனீங்களா அப்படின்னு அவள் உங்கள் கிட்ட வந்து உங்கள் லிப்பில் அப்படின்னு உங்கள் மவுத் கிட்டெல்லாம் ஸ்மெல் பண்ணி பார்க்குறா. என்ன மம்மா, நீ என்ன சாப்பிட்டா? நீ என்னமோ சாப்பிட்ருக்க, ஸ்ட்ராபெரி ஸ்மெல் வருது. எது ஸ்ட்ராபெரி ஸ்மெல்லா அப்படின்னு டேவை முறைக்கிறீங்க. அப்படியே விழுந்து சிரிக்கிறாரு. இவனா மம்மா எதுவும் சாப்பிடல, எதுவும். உனக்கு யார் இதெல்லாம் கற்று தரா அந்த மாதிரி ஃபேஸ் கிட்ட வந்து ஸ்மெல் பண்ணி பார்க்கணுன்னு? சரி கோவப்படாத, என்ன எதுக்கும் முறைக்கிற? இவனா பாப்பா ஒன்றும் அம்மா சாப்பிடல, உன்னை விட்டு எப்படி சாப்பிடுவோம்? உனக்காக ஐஸ்கிரீம் வாங்கி வச்சுருக்கோம், சாப்பிட்லாம் வா அப்படின்னு அவளை கூட்டிகிட்டு போயிடுறாரு. ஸோ நைட் போல் நீங்கள் திங்ஸ்லாம் பேக் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்படின்ட்டே உங்கள் ரூம்குள்ளே வந்து உங்களை அப்படியே பேக்கப் பண்ணி போதும் காலையில் பண்ணதே. பொண்டாட்டி திங்ஸ்லாம் பேக் பண்ணிட்டியா? பண்ணிட்டு தானே இருக்கேன். அப்புறம் இன்னும் ஒரு கேள்வி, ஆனாலும் நான் கேட்பேன். சரி, எங்கே தான் போகிறோம்? அது சீக்ரெட்மா, யார்கிட்டும் சொல்லக்கூடாது, சர்ப்ரைஸ். உங்கள் அம்மா வீட்டுக்கா? இல்லை, உங்கள் அம்மா வீட்டுக்கு. ஐயோ, அதுக்கு உங்கள் அம்மா வீட பெட்டராச்சே. தெரில, அப்போ சும்மாரு, சொன்னது மட்டும் செய்டி அழகு பொண்டாட்டி. மாமா வரேன் அப்படின்னு போகிறாரு. எங்கே தான் போகிற நீ? எங்கே வர? எனக்கு ஒன்றும் புரியல. இந்த பாரு, இன்னும் 10 நிமிஷத்தில் நீ எல்லா திங்ஸும் பேக் பண்ணுற, நம்ம கிளம்புறோம். இன்றைக்கே வா. சொல்கிறது மட்டும் செய், சரியா? 10 நிமிஷத்தில் வருவேன்.
ஏதோ நீ பேக் பண்ணலன்னா உனக்கு பனிஷ்மெண்ட் தருவேன். புரியுதா என்ன பனிஷ்மெண்ட்னு? ஐயோ கடவுளே, எனக்கு அந்த பனிஷ்மெண்ட் மட்டும் தேவையே இல்லை. நான் திங்ஸை பேக் பண்ணிடுறேன் சாமி, நீங்கள் கிளம்புங்க. அந்த பயம் இருக்கணும். போடா. ஸோ நீங்கள் எல்லாம் ஃப்ளைட்டில் உட்காந்துட்டு இருக்கீங்க. டேய் இப்போயாச்சும் சொல்லி எங்கே போகிறோம்? ஆயே மூடாதில்ல, உனக்கு கேட்டுக்கிட்டே இருப்பல்ல. இதெல்லாம் நான் ஒன்றும் கேட்கலப்பா, உன் பொண்ணு என்னை ப்ரெஷர் பண்ணிட்டு இருக்கா. இவ்வளோ கொஷின்ஸ் அவள் கேட்குறா, அதனால தான் நான் உங்ககிட்ட கேட்குறேன். உனக்கு ஏற்ற மாதிரி தான் அவளும் இருக்கா. என் பொண்ணெல்லாம் அப்படி தானே இருப்பா. சரி சொல்லு, எங்கே போகிறோம்? ஒர்க் விஷயமா ஜெர்மன் போகிறேன் நான். அதனால் உங்களை விட்டுட்டுலாம் போக முடியாதுல்ல, ஸோ அதான் கூட்டிகிட்டு போகிறேன். இதுக்கு இவ்வளோ கொஷின்ஸ் கேட்டுட்ருக்க. சரியா போச்சு, நீ ஒர்க் போயிடுவ, நீ எப்போ வருவ, நானும் பாப்பாவும் காத்துக்கிட்டே இருக்கணும். அதானே? அதுக்கு நாங்கள் இங்கே இருக்கலாமே. நீ வேணால் என்னை பார்க்காம இருப்ப, ஆனால் என்னால் இருக்க முடியாது, புரியுதா? நான் பார்த்துக்கிட்டே இருக்கணும் ஒன்று. பேசாமல் நானும் உன்னோட ஆஃபீஸ்க்கு வந்துட்டா என்னை பார்த்துக்கிட்டே இருக்கலாம், ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். எனக்கு ஓகேவாக தான் இருக்குது, ஆனால் கொஞ்சம் ப்ரைவசி இருக்காதே, எல்லோரும் பார்ப்பாங்களே. சிப்போ என்ன ஓகேவா? உனக்கு ஓகேனா எனக்கு எனக்கு ஓகே. டேய் சும்மா இருடா. டக்குன்னு இவனா வந்துட்டு டேய் உன் ஃபோனு கூட. இவனா எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் டேயின்னு கூப்பிடாதுன்னு. டாடான்னு கூப்பிடு. மாட்டேன், டேய் தான் கூப்பிடுவேன். பாரு டேய், இது பாரு, இவ இப்போலாம் சொல்கிற பேச்சை கேட்க மாட்றா. சரி விட்டு சொல்லும், நீ எதுக்கு டென்ஷன் ஆகிட்டுருக்க? கூப்பிட்டா கூப்பிட்டோம். ஒன்னால தான் அவள் கெட்டு போகிறா. போடா. தின்னு அப்படியே அந்த பிளேஸ்க்கும் ரீச் ஆகிட்டிங்க. அப்படியே ரூம்லாம் போயிட்டு ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு கொஞ்ச நேரம் தூங்கிட்டுறீங்க. தென் அப்படியே ஒரு நைட் போல் ஆகிட்டே உங்களை தப்புன்னு எழுப்பி விட்றாரு. ஏந்திரி 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 ஏந்திரிடி ஏந்திரி. எம்மா என்னடே, எதுக்கு இப்படி கத்துற? அது ஒன்றும் இல்லை, கொஞ்சம் வெளில போனவா. எங்க? கொஞ்ச நேரம் கழிச்சு வரேண்ணா, எனக்கு செம்ம தூக்கம் வருது. தூங்கினதுலாம் போதும், காலிலேருந்து தூங்கிட்டு இருக்கவா, நீந்திரி. சரி எங்கே போகிறோம்? இதோ இந்த ட்ரெஸ் போட்டு வா, அப்புறம் நான் சொல்கிறேன். ஏன் நீ போடுடி. ஸோ நீங்கள் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு வெளில வரீங்க. தேவங்களுக்கு ஒரு மெரூன் ஃப்ராக் கொடுத்துருப்பாரு, அதை வியர் பண்ணி வெளில வந்ததோ அவ்வளோ ப்ரிட்டியாக இருக்கீங்க. உங்கள் அழகில் அப்படியே வாங்கிட்டாரு. போதும் பார்த்தது, கிளம்பலாமா? ஓ சரி சரி கிளம்பலாம் அப்படின்னு உங்களை தரன்னு எழுதிட்டு போகிறாரு. நானே வரேன், எதுக்கு இப்படி ஓட வச்சு கூட்டிகிட்டு போகிற? டைம் ஆகிடும், நீ சீக்கிரமாக வா. நீ அவன் எங்கே விட்டுட்டு வந்துட்டே? அவள் இருக்கா, அவள் சேஃபாக தான் இருக்கா. எதுக்கு இப்படி பண்ணுற? அவளையுமே கூட்டிகிட்டு போகலாம்ல. இப்போ போகிற இடத்துக்கு அவள் வேண்டாம். அப்படி எங்கே போகிறாட்டே? நீ எதுவும் பிளான் பண்ணாத? எதுவும் கிடையாது, நீ வா நம்ம போகலாம். அவள் சேஃபாக தான் இருக்கா, அவள் விளாட்டிட்டு தான் இருப்பா. அப்படின்னு கூட கொண்டு 2 பேரும் ஓடி போய் ஒரு பிளேஸில் நிற்கிறீங்க. பார்த்து நீங்களே ஷாக் ஆகிட்டீங்க. இங்கே வந்திருக்கோம். உனக்கு பிடிக்கும்ல, அதான் கூட்டிகிட்டு வந்தேன். ஆனால் ஜெர்மனில் எப்படி? யார் சொன்னா அது ஜெர்மன்னு? நீ தானே? உனக்கு அது கூட தெரியாதா? எங்கே வந்திருக்கோன்னு கூட உனக்கு தெரியலல்ல, அவ்வளோ மக்கா நீ. போய்க்காரா, ஏமாத்திட்டல என்ன? உனக்கு இந்த பிளேஸ்னால் ரொம்ப பிடிக்கும்ல, என்னை விட உனக்கு இந்த பிளேஸ் அவ்வளோ பிடிக்கும். உன்னை விட எதுவுமே எனக்கு இந்த உலகத்தில் பிடிக்காது. நீ மட்டும்தான் எப்பவுமே ஃபர்ஸ்ட். அப்போது இந்த பிளேஸ் இது செகண்ட் தான். ஆமாம், உனக்கு எப்படி தெரியும் இந்த பிளேஸ் என்னோட ஃபேவரட் ட்ரீம் பிளேஸ்னு? எனக்கு தெரியும். அதான் எப்படி? நான் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணலையே. நீ பண்ணலை, ஆனால் நீ ஒரு பர்சன்கிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்கும்போது நான் ஒட்டு கேட்டேன். எப்போ? தங்கச்சிக்கிட்ட பேசினா நீ அதுவா? அம்மா கிட்ட? பாட்டி? அதனாடி எல்லார்கிட்டையும் ஷேர் பண்ணியிருக்கேன், ஆனால் என்கிட்ட மட்டும் நீ சொல்லலை. ஏன்? என் மேலே எதுக்கு உனக்கு அவ்வளோ கோவம்? உன் மேலே எனக்கு கோவம்லாம் இல்லை. அது நான் உனக்கு சர்ப்ரைஸ் பண்ணலான்னு நினச்சேன், ஆனால் நீ எனக்கு பெரிய சர்ப்ரைஸ் பண்ணிட்ட. சரி சொல்லு, எப்படி உனக்கு தெரியும்? அதுவா, நீ தான் காலேஜில் அந்த ஜாக்சன் கிட்டே சொல்லிட்டு இருந்தே. ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக். நீங்கள் காலேஜ் டைமில் ஜாக்சன் கிட்டே சொல்லியிருப்பீங்க, எனக்கு ஐஃபில் டவர் போகணும். ஐஃபில் டவரா? அது ஐஃபில் டவரு.
அதே தான் வாயில் வரல. அங்கே போகணும். ஏன் உனக்கு அங்கே போகணும்? அங்கே டேவை கூட்டிகிட்டு போகணும். அங்கே போயிட்டு அவன் முன்னாடி ப்ரப்போஸ் பண்ணணும்னு எனக்கு ஒரு விஷ். உனக்கு ஒழுங்காக அந்த பிளேஸை வாயில் சொல்லக்கூட வரல. இல்லை நீ டேவை அங்கே கூட்டிகிட்டு போய் ப்ரப்போஸ் பண்ண போகிறேன். ஆமாம், நடக்கிற காரியமா அது? நடக்கும். ஒரு நாள் அப்போட்டே அந்த வழியாக க்ராஸ் பண்ணிட்டு போகும்போது இதை கேட்டிருப்பாரு. அதை கேட்டுட்டு அப்படியே லைட்டாக சிரிச்சுட்டு போயிட்டுருப்பாரு. இது என்றைக்குமே நடக்காது அப்படின்னு. இது உங்ககிட்ட சொல்லும்போது உங்களுக்கு ஒரு மாதிரி டேர்ஸாக வருது. டேவே பார்த்துட்ருக்கீங்க. என்ன நடந்துருச்சா இப்போது? ஆனால் என்ன, நீ எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணுறதை விட்டுட்டு நான் உனக்கு பண்ணிட்டேன். எனக்கு ஹாப்பிப்பா. டேய், நீ ஏன் இப்படி அழக வைக்கிற? ஓ, ஜல்லத்துக்கு அழகு வருதோ? டேய், எனக்கு உண்மையாகவே அழகு வருது. நீ அழுகலாம் கூடாது. எனக்கு என்ன பண்ணணும்னு நினச்சோ அதை நீ இப்போ பண்ணு. அப்படியா? பண்ணுட்டா? பண்ணு. அப்போது உங்கள் கையில் இருக்க ரிங்கு ஒன்று எடுத்து டியூ டான்ஸை ஹோல்ட் பண்ணி டேய் அப்படின்னு அந்த ஐஃபில் டவரை பார்த்துட்டு அகைன் டேவை பார்க்குறீங்க. சொல்லு, என்ன விஷயம்? will you marry me அப்படின்னு நீல் ஒன்று போட்டு டேவோட ஹேண்ட்ஸ்க்கு ரிங் போட்டு விடுறீங்க. டபுள் ஓகே அப்படின்ட்டு இவங்க க்ளோஸராக வந்து உங்கள் லிப்பில் டே லாஸ்ட் வரைக்கும் கூடியே இருப்பியா? நீ என்னை விட்டு போனாலும் உன்னை விட்டு நான் போக மாட்டேன். ஏன் அப்படி? அது என்னமோ அப்படி தான். நீ எனக்கு ரொம்ப ஈஸியாக கிடச்சிட்ட. அதனால் நீ என்ன பண்ணாலும் அது எனக்கு ஓகே தான். நீயே கோச்சிக்கிட்டு போனாலும் நான் உன்னை தேடி வருவேன். நீ என்னை விட்டு போகணும்னு நினச்சாலும் நான் விட்டு போக மாட்டேன். ஏன் அந்த மாதிரி? நீ எனக்காக எவ்வளோ எஃபர்ட் போட்டுட்ட. ஆனால் நான் அந்த மாதிரி எதுவுமே பண்ணலையே உனக்காக. ஒரு சின்ன மூவ் கூட நான் உனக்காக பண்ணல. எனக்கு நீ ரொம்ப ஈஸியாக கிடச்சிட்ட. ஸோ நான் அதை என்றைக்குமே ஃபேஸ் பண்ண மாட்டேன். ஒரு நாளும் ஒரு நிமிஷமும் உன் கூட இருக்கிறத நான் என்ஜாய் பண்ணுவேன். நீ எனக்காக நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்க. நீ எனக்கு கொடுத்த லவ் எல்லாம் நான் உனக்கு ரிட்டன் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் நான் அதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலையே. நீ பண்ணலனாலும் பரவாயில்ல, நான் பண்ணுவேன். இப்போ எப்படி என்னோடய ஹேண்ட்ஸ் எப்படி டைட்டாக ஹோல்ட் பண்ணியிருக்கியோ அதே மாதிரி லைஃப் லாங் என்னோடய ஹேண்ட்ஸ் அப்படியே டைட்டாக ஹோல்ட் பண்ணிக்கிட்டே இரு. நான் உனக்குள்ளேயே இருக்கணும்னு நினைக்கிறேன். உனக்கு இப்படிலாம் பேச தெரியுமா? வைன், ஐ லவ் யூ. அப்புறம் நான் பண்ணதுக்கு எல்லாத்துக்குமே நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்தியிருப்பேன்ல. நீ ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்ப. இவ்வளோ இயர்ஸாக நான் உன்கிட்ட சொல்லாத ஒரு வேர்டு இப்போ சொல்ல போகிறேன். இந்த ஒரு டேக்காக தான் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன், இங்கே வந்து சொல்லலான்னு. அப்படி என்ன ஒரு வேர்டு? நீ எனக்கு ஐ லவ் யூ நிறைய வாட்டி சொல்லியிருக்க, ஐ ஹேட் யூமே சொல்லியிருக்க. வேறு என்ன ஒரு வேர்டு நீ சொல்லாதது? எனக்கு ஒன்று தெரியலையே. அது ஒன்று நான் ரொம்ப ஹர்ட் பண்ணி பேசியிருக்கேன் காலேஜ் டேஸில். அதுக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து ஐ எம் ஸோ வயன். வேண்டாம், நோ நீட். நீ எனக்கு அந்த வேர்டே வேண்டாம். நீ சொல்லவும் வேண்டாம். ஏன்டி? நான் தான் சொன்னல நோ நீட்னு. ஆனால் நான் சொல்லுவேன். நீ இந்த மாதிரி சொல்ல வேண்டாம். எனக்கு வேறு ஏதாவது பண்ணி அப்போ சொல்லு சாரி. இப்போ வேண்டாம் எனக்கு. வேறு என்ன பண்ணி சாரி கேட்க சொல்கிற? உனக்கு தெரியும் என்ன பண்ணால் நான் கோச்சிப்பேன், கோவப்படுவேன், சாரி கேட்பேன்னு. அது பண்ணு. வயன் ஓகேவா உனக்கு? இப்போது நீ அதுதானே சொல்கிற? தெரிஞ்சுக்கிட்டே கேட்பல நீ. சரி ஓகே, நீயே கேட்கும்போது நான் எப்படியே வேண்டாம்னு சொல்லுவேன். அப்படின்னு உங்களை அப்படியே லிஃப்ட் பண்ணிக்கிட்டு ரூமுக்கு கூட்டிகிட்டு ஓடுறாரு. ஸோ ரூம் உள்ளே வந்ததோ டோரை லாக் பண்ணி நீங்கள் பட்டுன்னு அப்படின்னு 2 பேருமே கொஞ்ச நேரம் ரொம்ப ஹார்ஷாக கிஸ் பண்ணிக்கிறீங்க. ஸ்டே ஒரு நிமிஷம். என்ன யூனா எங்க? பாப்பா எங்கே போனா? அவளை கூட்டிகிட்டு வா. ஃபயன், அவள் உன் குட்டி பிசாசு தங்கச்சி கூட இருக்கா. என்ன ரெமி கூடியா? ரெமி வந்திருக்காளா? எப்போ? வயன் நாளைக்கு காலைல சொல்லிட்டேன் எல்லாத்தையும் டீட்டெயிலாக. சரி ஓகே.
அப்படின்னு இன்னுமே ரொம்ப ஆசையாக கிஸ் பண்ணிக்கிட்டே போகிறீங்க. டேபிள் மேலே ஹனி வச்சுருப்பாங்க, அது அப்படியே காயப்பட்டு கீழே விழுந்துருது. ஐயோயோ உடஞ்சிடுச்சு. வீடு உடஞ்சிட்டு போட்டோம். டேய் அந்த ஹனிலாம் கீழே கொட்டிடுச்சு. நீ வா அதை க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் மென்டலாடி நீ ஏன்டி இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்க, நீ வா அதை க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு கீழே உட்காந்துக்கிறீங்க. ஸோ அந்த ஹனியெல்லாம் எடுத்து வைப் பண்ணிகிட்ருக்கீங்க. டைமை ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கும்போது மூஞ்ச மாதிரி உருண்டை வச்சுருக்காரு. ஓய் என்ன இப்போது எதுக்கு இந்த மாதிரி வச்சுருக்க? எல்லாம் ஒன்றால தான். கொஞ்ச நேரம் கூட சும்மா இருக்க மாட்டேல்ல நீ, உன் கைப்பட்டு தான் அது கீழே விழுந்துச்சுப்பா அப்படின்னு அந்த ஹனியை எடுத்து டேவோட நோஸில் அப்படியே ரப் பண்ணிடுறீங்க. சும்மா இரு, க்ளீன் பண்ணோன்னா க்ளீனை மட்டும் பண்ணு. என்ன இப்போ நீ என் மேலே கோவப்படுற? அவ்வளோ தைரியமா உனக்கு அப்படின்னு நீங்கள் அகைன் அந்த ஹனி அப்படியே உங்கள் ஃபிங்கர்ஸில் எடுத்து டேவோட லிப்பில் அப்படியே ரப் பண்ணி அப்படியே அந்த ஹனியை லிக் பண்ணி சாப்பிட்றீங்க டேவோட லிப்பில் இருந்து. என்னடி பண்ணுற? எதுவும் பேசாத நீ அப்படின்னு இன்னும் கொஞ்சம் ஹனி எடுத்து டேவோட ஃபேஸும் நெக்கு ஃபுல்லாக ரப் பண்ணிவிட்டு அப்படின்னு கிஸ் பண்ணி லிக் பண்ணிகிட்டே இருக்கீங்க. டேக்கு ரொம்ப ஹைப் ஆகுது. நீ என்ன ரொம்ப டெம்ட் ஆகி விட்டுருவாயன். நல்லா இருக்கா? இப்போ கோவம் போயிடுச்சா? இன்னும் அதிகம் ஆயிடுச்சு அப்படின்னு உங்களை அப்படியே கீழே படுக்க போட்டுட்டு அந்த ஹனியெல்லாம் எடுத்து உங்கள் ஸ்டொமக்கில் அப்படியே ரப் பண்ணி உங்களுக்கு அங்கே அப்படியே லிக் பண்ணி பைட் பண்ணுறாரு ஸ்டொமக்கில். அட்டே நான் தான் விளையாட்டுக்கு பண்ணேன், நீ அதே ரிப்பீட் பண்ணாத. நீ எனக்கு பண்ணலை, இப்போ நான் அதை பண்ணி ஆகணும். டே எனக்கு கூசுது டே, எனக்கு இதெல்லாம் வேண்டாம், உன் சாரியே வேண்டாம், ஆளை விடு. கேட்கவே மாட்டேனே நான் அப்படின்னு இன்னுமே கொஞ்சம் ஹனி எடுத்து உங்கள் பாடி ஃபுல்லாக உங்கள் தைஸ் அங்கே இங்கன்னு உங்கள் ப்ரைவேட் பார்ட் அங்கே எல்லாத்தையுமே ரப் பண்ணி விட்டுடுறாரு. டே வேண்டாம் டே, என்னமோ மோசமாக பண்ண போகிற. நீ தான் ஸ்டார்ட் பண்ணி வச்ச, நீ தான் எனக்கு கற்றும் கொடுத்த. டே தென் அப்படியே லிக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ ஃபுல் பாடி அப்படியே டே டே போதும் டே, டே டே போதும். ஸோ அப்படியே உங்கள் ஹிப் கீழே நல்லா போட்டு லிக் பண்ணுறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகுது. உங்கள் ஃபிங்கர்ஸ்லாம் அப்படியே டேவோட ஹேரை டைட்டாக க்ரிப் பண்ணிக்கிறீங்க. டே டே போதும் டே விடுடா. ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு டே ஸ்டாப் பண்ணிவிட்டு அவரோட ஃபேஸ் அப்படியே செம்ம டேஸ்ட்டு. சீ நீ ஏன் டே இப்படி கெட்டு போயிட்டா? ஏன்னா அப்படியே டயர்டாக உங்கள் பக்கத்தில் படுத்துக்கிட்டு உங்கள் நோஸ் அப்படியே ரப் பண்ணிவிட்டு ஏன்டி இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்க என் அழகு பொண்டாட்டி? யார்? நான். அண்ணியை விட நீ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்க. சீ டே நீ இப்படியெல்லாம் பேசாத. என்ன ஷையா? சீ இதெல்லாம் உனக்கு செட் ஆகலை. நீ எவ்வளோ கேடி, நீ எவ்வளோ பர்வட்டுன்னு எனக்கு தெரியும். அப்படியே இப்போது என்ன கல்யாணம் ஆனதுக்கப்புறம் டீசெண்டான பொண்ணு மாதிரி நடிக்கிற. அதெல்லாம் அப்படி தான், மேரேஜ் ஆனதுக்கப்புறம் எல்லாருமே டீசெண்டாக மாறிடுவாங்க. அப்படியா? சரி அப்போது இன்றைக்கி பண்ணலாமா ஒரு நியூ லைஃப்? என்னது கவர் இல்லாமல்? ஏன்? நீ அன்றைக்கி சொன்ன மாதிரி யூனாக்கு ஒரு 5 years ஆனதுக்கப்புறம் அவளுக்கு ஒரு குட்டி தம்பியோ தங்கச்சியோ கிஃப்ட் பண்ணலான்னு சொன்னியே, அதுக்கு இப்போ ஓகேவா? பண்ணலாமா? டே அப்போது எனக்கு ஒன்று மாதிரி ஒரு பாப்பா வேணும். எனக்கு எப்போ கொடுப்ப? நீ இப்போ ஸ்டார்ட் பண்ணாதான் ஒரு 9 months கொடுக்க முடியும். என்ன புரியுதா? அப்போட்டே உங்கள் நோஸ் அப்படியே ரப் பண்ணிட்டே பண்ணிட்டா போச்சு. ஸோ அப்படியே கட் பண்ணால் ஒரு 5 months கழிச்சு ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் டே நின்றுட்டுருக்காரு. அப்போ ஒரு பொண்ணு வந்துட்டு எக்ஸ்கியூஸ் மீ, என்ன விஷயம்? இங்கே கையில் வச்சுருக்கீங்களே அந்த பேபி ட்ரெஸ், அது எந்த ஸ்பாட்டில் வந்து எடுத்தீங்க, எனக்கு கொஞ்சம் சொல்கிறீங்களா? ஓ அதுவா, ஸ்ட்ரைட்டாக போய் ரைட் எடுத்திங்கன்னா கார்னரில் இந்த ஸ்பாட் இருக்குது, நல்லாயிருக்கும் கலெக்ஷன்ஸ், நீங்கள் அங்கே போய் பாருங்கள். அப்படியா, தேங்க்யூ அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு ரொம்ப சிரிக்குது. அப்புறம் போனதுக்கப்புறம் டே இவங்களை பார்க்குறாரு. பார்த்தா நீங்கள் பின்னாடி நின்றுட்டுருக்கீங்க. என்ன விஷயம் அப்படி ஒரு சிரிப்பு 2 பேருக்கும்? அது ஒன்றும் இல்லை, இதோ இந்த ட்ரெஸ் எப்படி இருக்குது, நல்லா இருக்குல்ல? பாப்பாவுக்கு தான்.
அவளும் அதான் சொன்னா பிடிச்சிருக்கு எங்கே எடுத்தீங்கன்னு. அதான் அந்த ஸ்பாட் சொல்லிட்டு இருந்தேன். என்ன அவளா? அவள் நம்ம பொண்டாட்டியா? ஏய் சி என்னடி? அப்புறம் என்ன அவள் இவன் பேசிகிட்டு இருக்க? அவங்கன்னு சொல்லு. சரி அவங்க பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க, அந்த ஸ்பாட் சொன்னேன். இங்கே வேறு யாருமே இல்லையா? ஏன் உங்ககிட்ட வந்ததாக கேட்கணுமா? ஆமாம், நீ என்ன பொறுக்காத குழந்தைக்கு இப்பே ட்ரெஸ் எடுத்துட்ருக்க? எப்படியோ 4 or 3 monthஸில் பிறந்துரும்ல, அப்புறம் என்ன? உண்மையாக சொல்லு, இந்த மாதிரி க்யூட் திங்ஸ்லாம் கையில் எடுத்து வச்சா பொண்ணுங்க வந்து பேசுவாங்க தானே பிடிச்சி வச்சுருக்க. ஏச்சி அப்படிலாம் ஒன்றும் இல்லை, எல்லாம் தெரியும். ஐயோண்ணா வேர் ஆர் யூ பேபி? மம்மா யார்? கம் மம்மா, இந்த டாய் எடுத்துக்கிட்டா? ஷியோர், உனக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் எடுத்துக்கோ. உனக்கு எட்டலைன்னா சொல்லு, ரெமி சித்தி இருக்கால அவகிட்டே சொல்ல. அவள் எது ரேட்டு நல்லா அதிகமாக இருக்கோ அதை பார்த்து பார்த்து எடுத்து தருவா. அப்புறம் டாடா வேறு புதுசாக இன்னும் பொறுக்காத பாப்பாவுக்கு ட்ரெஸ் வேறு எடுத்துகிட்ருக்காரு. நீ இதே மாதிரி டாய்ஸ் எடு, ஓகே? ஐ பாப்பாவுக்கு டாய்ஸா? அம்மா நான் எடுக்கிறேன், நான் நிறைய எடுத்து தரேன். உனக்கு என்ன தோணுதோ அதில் எடுச்சில்லோ, ரேட் ஆனாலும் பரவாயில்ல, டாடா பே பண்ணுவார். வயன் என்னடி எதுக்கு இந்த மாதிரி பழி வாங்கிட்டுருக்க? ரெமி எதுக்கு எடுக்க சொல்கிற? அந்த குட்டி சொத்தா நிறைய ரேட்டு வச்சு எடுக்கும், உனக்கு தெரியும்ல. தெரிஞ்சுதான்ப்பா சொல்கிறேன். ஏன்டி இந்த மாதிரி பண்ணுற? அக்கா நான் இங்கே தான் இருக்கேன். ரெமி உங்ககிட்ட என்ன சொன்னேன் நான்? போது போய் பண்ணு போ. இதோ போகிறேன் அப்படின்னா ஓடுறா. ரெமி போகாது நில்லு. அவள் ஓடிட்டா. என்ன வயன் கோவமா அந்த பொண்ணு கூட பேசிகிட்டு இருந்தேன்னு? அந்த ஷாப் எங்கே இருக்குன்னு சும்மா சொல்லியிருந்தா ஓகே, அது என்ன ஏன் சிரிச்சுக்கிட்டே? அப்படியேனா 2 பேருக்குள்ள சிரிப்பு. அவங்க சும்மா சிரித்தாங்க, நானும் சிரித்தேன்டி. சும்மா சிரித்தா சிரிச்சிடுவியா? சும்மா கிஸ் பண்ணால் நீயும் கிஸ் பண்ணிடுவியா? எச்சி என்ன மென்டல் மாதிரி பேசிகிட்டு இருக்க? நான் அப்படி தான் பேசுவேன். ஆனால் இப்போலாம் நீ ரொம்ப தான் பொசிசிவ் ஆகுற வயன் அப்படின்னு உங்கள் சீக்ஸை பிடிச்சி கிள்றாரு. போடா அப்படின்னு நீங்கள் அந்த பிளேஸை விட்டு போகிறீங்க. தென்னப்படி ஐஸ்கிரீம் ஷாப்பில் ஐஸ்கிரீம் வாங்கிட்டுருக்காரு. இவனா பேபி என்ன ஃப்ளேவர் வேணும்? டாடா ஸ்ட்ராபெரி 2 வேணும். என்ன மாதிரி என் தங்க புள்ள, உனக்கு 10 வாங்கித்தரேன். 10 வாங்கி தந்து மூக்கில் ஒலிக்கிட்டே உட்காரணும். அப்புறம் ஸ்கூலுக்கு லீவ் போட்டு ஜாலியாக 2 பேரும் விளையாடணும். இதுக்கு தானே பிளான் போடுறீங்க? அவள் பேசுவா விட்டுரு. இங்கே பொட்டேட்டோ ஃப்ளேவரில் ஐஸ்கிரீம் இருக்கா? டேய் அப்படின்னு கிள்றீங்க. இல்லையா? சாரி சார், அந்த மாதிரி ஃப்ளேவர்ஸில் வைக்கிறதில்ல. ஐயோ, என் ப்ரெக்னென்ட் ஒய்ஃப்க்கு பொட்டேட்டோ ஃப்ளேவர் தான் ரொம்ப பிடிக்கும். அவளுமே பார்க்க அப்படி தான் இருப்பாள் அப்படின்னு உங்களை பார்க்குறாரு, நீங்கள் கிள்ளி விட்றீங்க. சும்மா இருடி. டேய் நீ ஏன் என் மானத்தை இப்படி வாங்குற அப்படின்னு உங்கள் ஸ்டொமக்கில் கை வச்சு நின்றுட்டுருக்கீங்க. அப்போ டேய் நீ பார்க்க அப்படி தானே இருக்க பாரு, அப்படியே பொட்டேட்டோ மாதிரி கொல்லுன்னு க்யூட்டா. ஸோ நீங்கள் ப்ரெக்னெண்ட்டில் கொஞ்சம் சப்பி ஆகிட்டீங்க. உங்கள் பேபி பம்ப் வர நல்லா பால் மாதிரி வெளியில் இருக்குது. ஸோ அதை வச்சு உங்களை பொட்டேட்டோன்னு கூப்பிட்டுருக்காரு. இப்போ என்ன வேணுமா வேணாமா ஐஸ்கிரீம்? வா சாப்பிட்லாம். நீ வீட்டுக்கு வா, உன்னை வச்சுக்கிறேன். வச்சுக்கோ நல்லா வச்சுக்கோ. சிப்போட என்ன அப்படியே வீட்டுக்கு போகிற வழியில் ரெமியை உங்கள் வீட்டில் ட்ராப் பண்ணிவிட்டு, அக்கா பாய். மாமா நெக்ஸ்ட் டைம் ஷாப்பிங் போனால் கூப்பிடுங்க. ஐயோ உன்னை மட்டும் கூப்பிட மாட்டோம்மா ஏம்மா? நீங்கள் கூப்பிடலன்னாலும் நான் வந்துடுவேன். டேய் சும்மா என்ன குழந்தைக்கிட்ட? யார் குழந்த? அவளா? பார்க்கலாம். சரி வீட்டுக்கு போங்க, போய் ரொமான்ஸ் கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவளும் போயிட்டா. ஸோ நீங்களுமே வீட்டுக்கு வந்துடுறீங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு உணவு படுக்க வச்சுட்டு நீங்கள் அப்படியே சோஃபாவில் உட்காந்துட்ருக்கீங்க டிவி பார்த்துக்கிட்டே. அப்போ டேய் உங்கள் பக்கத்தில் ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணிவிட்டு உட்காந்துட்ருக்காரு. என்ன வேணும்? ஒன்றும் வேண்டாம். டேக்கு இப்போ என்ன வேணும்? அதான் ஒன்றும் வேணான்னு சொல்லிட்டேனே. கிஸ்ஸு வேணுமா? நீ கேட்குறது பார்த்தா டேக்கு கிஸ்ஸு வேணும்னு ஒன்றும் தோணலை. எனக்கு தெரிஞ்சு பொட்டேட்டோக்கு தான் வேணும்னு தோணுது. ஒன்று அப்படின்னு டேவோட சின்ன பிடிச்சி பொட்டேட்டோக்கு தான் வேணும், இல்லை டேக்கு தான் கிஸ்ஸு வேணும், இல்லை பொட்டேட்டோக்கு தான் அப்படின்ட்டேமே, இல்லை டேக்கு தான் அப்படின்னு மாற்றி கொடுத்துட்டே இருக்கீங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு 2 பேருக்கும் வேணும் அப்படின்னு 2 பேருமே பேக் கிஸ் பண்ணிக்கிறீங்க சாஃப்டாக. வயன் ஐ லவ் யூ. மீ டூ.
அப்படின்னு 2 பேருமே கிஸ் பண்ணிக்கிட்டு ஹாப்பியாக முடிஞ்சிடுச்சு. ஐ திங்க் இந்த கண்டினியூ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு இதுக்கு வேறு எப்படி ஸ்டோரியை பில்ட் பண்ணுறதுன்னு தெரியலடா. மெர்லினை கூட்டிகிட்டு வந்து ஒரு மாதிரி ஃபைட் போகிறது எனக்கு பிடிக்கல, அது வேணான்னு தோணுச்சு. ஸோ அதான் ஸ்டோரி எப்படி மூவ் பண்ணேன். மேபி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், இல்லைன்னா உங்கள் ஃப்ரெண்ட்க்கு ஷேர் பண்ணுங்கள். இதோட நெக்ஸ்ட் ஒன் ஷாட்டில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா.